எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதேனும் இடைவெளியில் பகுதி 9 கேட்டிருப்பீங்க. இப்போது பகுதி 10க்குள்ளே போகலாமா? நான் உங்கள் தோழி பர்ணி உஷா. அவள் மீரா என்ன வாங்குவாள்? மதுவுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஃபோனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களை மாதிரி தான். எங்கே போனாள் மீரா? இவ்வளோ பெரிய இடத்துல அவளை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியா? இதோ வந்துட்டாளே. டாக்டர். ஓ, என்ன எதுவும் வாங்கலையா? இத்தனை கனிவான குரல். வாங்கிட்டேனே. கூட எட்டி பார்த்தார். அதில் ஒரு ரவை பாக்கெட், ஒரு நாட்டு சர்க்கரை, மில்க் பிக்கிஸ் 3, 2 வாங்கினால் 1 இலவசம். அவ்வளோதானா? அவ்வளோதான். இவ்வளோ சாமான் வாங்கியிருக்கீங்களே மீரா. அவரின் கிண்டல் அவளுக்கு புரியவில்லை. ஆமாம், நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வரல. நான் எதையாவது வாங்கிட்டு உங்கள் கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு என்னால் முடியாது. நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக கஞ்சிக்கு தேவைப்படும். நேற்று கிச்சடி செஞ்சபோது ரவை இன்னும் கொஞ்சோண்டு தான் இருந்தது. இது ரெண்டும் ஓகே, பட் இந்த பிஸ்கட் பேக்கெட் யாருக்கு? குழந்தைங்களுக்கு என்றாள் அவள். எந்த குழந்தைங்க? இவர் ஆச்சரியமாய் கேட்டார். கவி, ரதி. அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது அவருக்கு. கஷ்டப்பட்டு தன்னை அடக்கி கொண்டார். வீட்டிற்கு வந்ததும் அடக்க முடியாதவர் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தார். அவர் இப்படி சிரித்து யாருமே பார்த்ததில்லை. நல்லா சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லா பிரச்சனையும் வந்த மாதிரியே ஓடி போயிடும். தன்னிடம் சிகிச்சைக்கு வருபவர்களிடம் சொல்பவர்தான் எப்போதும். எந்த விஷயத்தையும் பெரிய பிரச்சனையாக அவர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். அவர் முகத்தில் எப்போதுமே சிறு புன்முறுவல் இருக்குமே தவிர இப்படி அளவில்லாமல் சிரித்தது கிடையாது. அண்ணம்மா உட்பட அனைவருக்குமே என்ன என்று தெரியவில்லை என்றாலும் அவர்களுக்கும் தானாகவே சிறு முறுவல் உதட்டில் வந்தது. என்னடா, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? கேட்டு கேட்டு ஓய்ந்து போய்விட்டனர் குழந்தைகள். கடினப்பட்டு தன்னை அடக்கி கொண்டவர். உங்கள் ஆண்டி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்றார். யார் குழந்தைங்க? புரியாமல் பாரு கேட்டார். நீங்கள் தான். அப்பாவியாய் சொன்ன மீராவை பார்த்து என்ன சொல்வது என்றே யாருக்கும் தெரியவில்லை. அவசரமாக பையை பிரித்த பாரதி, ஹை, மில்க் பிக்கீஸ். டடா, நாங்கள் பாலில் போட்டு சாப்பிட்டுமா ப்ளீஸ்? என்னவோ பண்ணுங்க. சிரித்து கொண்டே தலையாட்டி கொண்டு சென்று விட்டார் அவர். தேங்க்ஸ் ஆண்டி, எங்களுக்கு எப்பவுமே பிஸ்கெட் நாட் அலோட். ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. இருவரும் அவளின் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் வைத்தார்கள். அண்ணம்மா எங்களுக்கு பால் கொடுங்க. டான்ஸ் ஆடியவளை உள்ளறையிலிருந்து வினோதமாக பார்த்து கொண்டிருந்தார் டாக்டர். நாமளும் தான் இவ்வளோ செய்யணும், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு பசங்கக்கிட்ட பார்த்ததே இல்லையே. கட்டை விரலால் நெற்றியை நீவி யோசித்தார். நானும் இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன். தம்பி இப்படி சிரித்து பார்த்ததே இல்லைம்மா. நீ தான் அவரை இப்படி சிரிக்க வச்சுருக்க. நீ நல்லா இருக்கணும் தாயி. இவளுக்கு முகம் வழித்து திருஷ்டி கழித்தார் அண்ணம்மா. இவளுக்கு சற்று கூச்சமாக இருந்தது. ஆண்டி, வாங்க எடுத்துக்கோங்க, இல்லை சீக்கிரமாக காலி ஆகிடும். எத்தனையோ காஸ்ட்லி பண்டங்களில் கிடைக்காத மனநிறைவு அந்த சின்ன பிஸ்கெட்டில் கிடைத்தது அனைவருக்கும். மனநிறைவுக்கு தேவை பணமோ பொருளோ விஷயமல்ல என்பதை இப்போ யாரும் புரிஞ்சுக்க வேண்டாங்க. முதல்ல அவங்க ருசித்து பிஸ்கெட்டை சாப்பிட்டு முடிக்கட்டும். இந்தாங்க அண்ணம்மா. முதல்ல அவருக்குத்தான் கொடுத்தாள் பாரதி. அதை பார்த்த மீராவுக்கு மனம் நிறைந்தது. வெரி குட் பாரு, தேங்க்ஸ் ஆண்டி. ஆன்ட்டிக்கு இவ்வளோ பிடிக்கும்னா ஒரு மூட்டை பிஸ்கெட்டை பார்சல் அனுப்பிடுவோமா கவி? மது கிண்டல் எடுத்துக்கொண்டே அவர் அறையிலிருந்து வெளியில் வந்தார். வழக்கம் போல் இவளுக்குத்தான் அது புரியவில்லை. அதெல்லாம் வேணாம், ஒன்று சாப்பிட்டாலே எங்கள் அம்மா திட்டுவாங்க. மீராவுக்கு முகம் சுருங்கி போயிட்டது. இதுக்கு எதுக்கு திட்டணும்? கவிதான் வாயில் பிஸ்கெட்டை வைத்தபடி கேட்டாள். உன் பிள்ளைங்களுக்கு ஊட்ட வேண்டியதை இந்த வயசில் நீ திங்கிறையா அப்படின்னு திட்டுவாங்க. அந்த பதில் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். மருத்துவருக்குமே அது ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. நிலைமையை சரியாக்கும் விதமாக அண்ணம்மாதான், மேடம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களா? தம்பி நீங்கள் கொடுங்கக்கா. தான் கூறுவது போலவே அவளும் அவரை அக்கா என்று அழைக்கிறாளே. மனதில் குறித்து வைத்து கொண்டார் மருத்துவர். கவி, பாரு, ஸ்கூல் ஒர்க் என்ன பெண்டிங் வச்சுருக்கீங்க? நத்திங் டேட். எனக்கு ஒரு டவுட். பார்கவி அதை சுருக்கி கவி ஓகே. அது என்ன பாரு? ரதி தானே சொல்லணும். மீரா தன் சந்தேகத்தை கேட்டாள். அதெல்லாம் எனக்கும் தெரியாது ஆண்டி. ஏதோ டட்டா சொல்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டது கிடையாது. கேட்டாலும் சில விஷயங்களுக்கு பதில் வராது. தோளை குலுக்கி சென்று விட்டாள் பாரதி. அவர்கள் நகர்ந்ததும், பேரண்ட்ஸ் இல்லாத பொண்ணுங்க. கவி ஓகே, பட் ரதின்னு மாமா நான் கூப்பிட்டா சில பேர் தப்பாக நினைப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல்?
குரலை தாழ்த்தி அவர்களுக்கு கேட்காத வண்ணம் விளக்கம் தந்தார் மது. அதுவும் கரெக்டு தான். மீராவும் ஆமோதித்தாள். ஏதோ அழைப்பு வரவும் கைபேசியில் பேசினார். கவி, ஒரு எமர்ஜென்சி, நான் உடனே கிளம்புறேன். பி கேர்ஃபுல். மீரா, டேக் கேர். பாய் அண்ணம்மா. அடுத்த 5வது நிமிடம் ஷூவை மாட்டிக்கொண்டு மருத்துவமனை யூனிஃபார்மில் தயாராகி ஓடினார். ஜாக்கிரதா தம்பி. அண்ணம்மாவுடன் வண்டியை பார்த்து ஓட்டுங்க. மீராவும் சேர்ந்து கொண்டாள். எப்பவுமே இப்படித்தானா? அண்ணம்மாவிடம் மீரா கேட்டாள். நிறைய நேரம் பாதி ராத்திரிலாம் கால் வரும். இப்படி தான் அடிச்சு பிடிச்சி ஓடும் தம்பி. ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்குது. பாவம், இதுக்குன்னு ஒரு வாழ்வு வரலையே. சொல்லிக்கொண்டே அடிப்படைக்கு சென்று மதியத்திற்கு தேவையானதை செய்ய ஆரம்பித்தார் அண்ணம்மா. மீரா தனியே வந்து கைபேசியில் மகாவிற்கு அழைத்து அன்னை எப்படி இருக்கிறாள் என்று கேட்டுக்கொண்டாள். அதே போல பக்கத்து வீட்டு மாமிக்கும் அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டாள். அம்மா இப்போ எப்படி இருக்கா மீரா? நல்லா இருக்காங்க மாமி. தங்கச்சி 2-3 நாள் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நான் இங்கே அந்த டாக்டர் வீட்டில் தான் இருக்கேன். நடந்த விவரங்களை சுருக்கமாக சொன்னாள். ஈஸ்வரா, அந்த அம்பாளே போலீஸ் ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றியிருக்காடி. கடவுளுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது மீரா. ஆமாம் மாமி, அந்த நேரத்தில் நடந்ததை நினச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் தூக்கி போடுறது மாமி. அப்போ தான் அம்மாவுக்கு முதல்ல மருத்துவம் பார்த்த டாக்டர் மதுன்னு பேர். அவரும் எதேச்சியாக அங்கே வந்தார். நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக இருக்க வேணாம், எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். அங்கே அவாத்தில் மற்றவாள்லாம் இருக்காளா? மனுஷா இப்படி ஜாக்கிரதையாக இருக்கியா? அட்ரஸ் சொல்லு, வேணா நான் மாமாவை அனுப்புகிறேன். இங்கே நம்மாத்துக்கு வந்துடு மீரா. இல்லை மாமி, இங்கே எல்லாரும் என்னை ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிறாங்க. இங்கே பத்திரமா தான் இருக்கேன். நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அப்படியே அம்மாவையும் அழைச்சிட்டு வந்துடுறேனே. பால்காரர் வந்தால் நாளைக்கு 2 பேக்கெட் பால் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க மாமி. சரி மீரா, நீ ஜாக்கிரதை. அம்மாவையும் பார்த்து மெதுவாக அழைச்சிட்டு வா. வந்ததும் என்னை கூப்பிடு, நான் வந்து ஆர்த்தி எடுக்கிறேன். உனக்கும் திருஷ்டி சுற்றி போடணும். சரி மாமி, ரொம்ப தேங்க்ஸ் மாமி. அவரின் வார்த்தைகள் இவளுக்கு மனதிற்கு இதமாக இருந்தது. அடுத்து வனஜாவிற்கும் அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டாள். நாளைக்கு எனக்காக காத்துட்டுருக்க வேண்டாம் வனஜா. அங்கே வந்ததுக்கப்புறம் நானே உனக்கு கூப்பிடுறேனே. சரிடி, பார்த்து ஜாக்கிரதையாக வாடி. இருவரிடமும் பேசிவிட்டு வைத்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. உடன் பிறந்தவளிடம் 1 நிமிடம் கூட பேச முடியவில்லை. பேசுவதாக இருந்தாலும் என்ன பேச வேண்டும்? விஷயம் இல்லை, வார்த்தைகளும் இல்லை. தன் வாழ்வில் இது எத்தனை பெரிய சோதனை. பெற்றவளிடமும் சரி, உடன் பிறந்தவளிடமும் சரி சொல்ல முடியாது. விஷயத்தை மனம் திறந்து கூற முடியாது. ஒழுங்காக காலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்த நிலைமை வருமா? மற்றவர்கள் சொல்வது சரிதான், மனசாவும் சொல்வாள்தான். அதில் ஒரு அக்கறையும் கனிவும் தான் இருக்கும். அன்னையும் மகாவும் பேசுவதில் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வித குதர்க்கமும் ஏளனமும் மட்டுமே இருக்கும். மனதில் ஏதேதோ யோசனைகள். திடீரென்று அடித்த செல்ஃபோன் சத்தம் அவளை நடப்பிற்கு அழைத்து கொண்டு வந்தது. யார் கூப்பிட்டுருப்பாங்க? கண்டுபிடிங்க, பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்கள் தோழி பரணி உஷா. பை.